மாபெரும் சக்தி எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குது. அவ்வளோ பெரிய மகத்தான சக்தியே அப்படி இருக்கும் பொழுது நம்மளாம் ஏமாத்துறோம். நம்மளுக்கு தான் இந்த பாகுபாடெல்லாம், இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு, அன்பிலே ஏற்றத்தாழ்வு காட்டுறாங்க. அது எப்படிங்க ஏற்றத்தாழ்வு காட்டுறது அன்புன்னு சொல்ல முடியும்? உண்மையான அன்பு உள்ளவர்களுக்கு தான் உண்மையான பக்தியும் வளரும். இது ஒரு பயிற்சி தான். அப்புறம் நீங்கள் பாருங்கள், அதாவது அதுக்காக இப்போ நம்ம ஒருத்தவங்க நீங்கள் அன்பு செலுத்துறீங்க, சரி உண்மையாக இருக்கீங்க, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இருக்கீங்க, நல்ல அன்பு உள்ளவங்களா இருக்கும். என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 20ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 சனிக்கிழமை, தமிழ் மாதம் புரட்டாசி. இன்றைய சூரிய உதயம் 7:07க்கு, சூரிய அஸ்தமனம் 7:06க்கு. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தசி. தேய்பிறை சதுர்த்தசி ஆங்கில தேதியின் முறைப்படி 21ஆம் தேதி அதிகாலை 2:47க்கு முடிவடைந்து அமாவாசை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மகம். மகம் நட்சத்திரம் இன்று காலை 10:35க்கு முடிவடைந்து பூரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:36 12:36 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:06 7:06 வரை. அதன் பிறகு தொடர்ந்து 7:06 8:36 வரை. ராகு கால நேரம் காலை 10:06 11:36 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:36 4:06 வரை. குளிகன் காலை 7:06 8:36 வரை. சந்திராஸ்தம ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 21ஆம் தேதி மாலை 6:28க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் மாத சிவராத்திரி. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு துணிவு, ரிஷப ராசிக்கு பக்தி, மிதுன ராசிக்கு நட்பு, கடக ராசிக்கு நலம், சிம்ம ராசிக்கு தடை, கன்னி ராசிக்கு இன்பம், துலாம் ராசிக்கு போட்டி, விருச்சக ராசிக்கு பெருமை, தனுஷ் ராசிக்கு செலவு, மகர ராசிக்கு உறுதி, கும்ப ராசிக்கு சுகம், மீன ராசிக்கு ஆக்கம். இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா கேது பகவான். அதி தேவதை சுக்கிரன். கணம் ராஷத கணம். யோனி ஆண் எலி. விருட்சம் ஆலமரம். ஆலமரமும் நம்ம சுலபமாக பார்ப்போம், நம்ம ஊரில் சில ஆலயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மரத்தை வீட்டில் வளர்க்க முடியாது. அதனால் இந்த விருட்சத்துக்கு ஆலயங்களில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆலமரம். அங்கே நீங்கள் போய் அந்த ஆலமரத்தை சுற்றக்கூடிய காலகட்டங்களிலே உங்களுக்கு நேரம் இருந்தால் ஒரு குடம் நீர் எடுத்து ஊற்றிட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த விருட்சங்களை வளர்க்குவதே, இந்த மரங்களை வளர்ப்பதே இந்த உயிரினங்கள் நல்ல முறையில் வாழணுன்றதுக்காக தான். இந்த மரங்களால் அவ்வளோ சக்தி மனிதர்களுக்கு கிடைக்குதுன்னு எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம். அதனால தான் இதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படின்றதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருட்சத்தை கொடுத்துருக்கிறார்கள். அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த மரத்திற்கும் சம்பந்தம் உண்டு. அதனால தான் கொடுத்துருக்காங்க. இது சயின்டிஃபிக் முறையாக நிரூபிச்சிருக்காங்க எல்லாரும். ஸோ அதனால் இந்த மரங்களை நட்டு வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த காரியத்தை, அந்த நல்ல காரியத்தை நம்ம எல்லாருமே செய்யணும். அவரவருக்கு எப்படி அந்த நிலங்கள் கிடைக்குதுன்னு பார்த்து ஆலயங்களிலோ அல்லது ஏதாவது தோட்டங்களிலோ நம்ம நடுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கி சிந்தனைக்கு பார்ப்போம். இந்த உண்மையான அன்பு அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். சில பேர் நான் பார்க்குறேன், அன்பு எல்லாருக்கிட்டையும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கணும். ஒரு பாகுபாடு, வித்தியாசங்கள் உண்மையான அன்புக்கு கிடையாதுங்க. தெய்வம் பாருங்கள், அந்த நம்ம கடவுள் அப்படின்ற வணங்குற அந்த மாபெரும் சக்தி எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குது. அவ்வளோ பெரிய மகத்தான சக்தியே அப்படி இருக்கும் பொழுது நம்மளாம் ஏமாத்துறோம். நம்மளுக்கு தான் இந்த பாகுபாடெல்லாம், இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு, அன்பிலே ஏற்றத்தாழ்வு காட்டுறாங்க. அது எப்படிங்க ஏற்றத்தாழ்வு காட்டுறது அன்புன்னு சொல்ல முடியும்? அது நம்ம யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கிட்டேயுமே நம்ம உண்மையான அன்போடு தான் பழகணும். ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு ஆள்கிட்ட பழகிறது ரொம்ப மோசமான ஒரு பழக்கம்னு தான் நான் சொல்லுவேன். அது ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவர்கள் அவங்க போய் ஒரு தெய்வத்தை வணங்கும் போதோ, ஒரு வழிபாடு செய்யும் போதோ
பிறர் பார்க்குறாங்க, அவங்களோட உண்மையான குணம் தெரியுது. இவங்க என்ன இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க போய் தெய்வங்களை வழிபாடு செய்கிறாங்க அப்படின்ட்டு சில பேருக்குள்ள கேள்விலாம் வரும். அது உண்மை தானே. எல்லாத்துக்கிட்டையுமே ஒரே மாதிரி பார்வையில் பழகிறது தானேங்க உண்மையான அன்பு உள்ளவங்க. அந்த உண்மையான அன்பு உள்ளவங்க தானேங்க கடவுள் மேலே கூட உண்மையான பக்தி வச்சுருப்பாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதே மாதிரி இந்த அன்பு ரொம்ப தூய்மையானதுங்க, கடவுள் மாதிரி ரொம்ப தூய்மையானது. அதனால் அன்பு அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட செலுத்துனீங்கன்னா தயவு செஞ்சு உண்மையாக செலுத்த பாருங்கள். வேஷம் போடுறதுல எந்த ஒரு காரியம் ஆகிறதுக்காக வேஷம் போடக்கூடாது. முன்னுக்கு ஒரு மாதிரி பின்னால் ஒரு மாதிரிலாம் செய்யக்கூடாது. என்னதான் சொன்னாலும் சிலர் அப்படி தான் செய்கிறாங்க. வஞ்சனை நெஞ்சம் கொண்டவர்கள் சொல்லலாம். வஞ்சனை நெஞ்சம் கொண்டவர்களுக்கு எப்படிங்க தெய்வத்து மேலே உண்மையான பக்தி வரும்? எது மேலேயும் வராதுங்க. உண்மையான அன்பு உள்ளவர்களுக்கு தான் உண்மையான பக்தியும் வளரும். இது ஒரு பயிற்சி தான். அப்புறம் நீங்கள் பாருங்கள், அதாவது அதுக்காக இப்போ நம்ம ஒருத்தவங்க நீங்கள் அன்பு செலுத்துறீங்க, சரி உண்மையாக இருக்கீங்க, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இருக்கீங்க, நல்ல அன்புள்ளவங்களாக இருக்கீங்க. அதுக்காகங்க உங்களுடைய மரியாதையை சுய கௌரவத்தை விட்டுட்டு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்தணும்னு அவசியமே இல்லைங்க. அதுலேயும் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அப்போ எதுலேயுமே நம்மளுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நம்ம உண்மையாக இருக்கணும். அவர்கள் நம்மிடம் உண்மையாக இல்லாட்டியும் நம்ம உண்மையான அன்போடு இருப்போம். அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் செய்ய வேண்டாம். ஆனால் நம்ம அடிமட்டமாக போய் அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை நமக்கு இல்லாதது போல காட்டிக்கொள்ளாதீங்க. அது நல்லதில்லை. நமக்கும் நல்லதில்லை, நம்மளோட ஆத்மாவுக்கும் அது நல்லதில்லை. நம்ம ஆத்மாவை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்ம ஆத்மாவை மதித்தாதான் மற்றவர்களிருந்து நமக்கு மரியாதை வரும். நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, அது தெய்வம். அதனால் அன்பு இன்னொருத்தவங்கிறது கிடைக்கணுன்றதுக்காக அடிமட்டமாக போயிடாதீங்க. ஸோ எல்லாமே இந்த அறிவை பாய்க்கணும். அறிவை பாய்ச்சி நல்லபடியாக நடந்துக்கணும். ஸோ அன்பு செலுத்துறோன்றதுக்காக ஒருத்தவங்கள்ட்ட அடிமையாகணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம உண்மையான அன்போடு இருப்போம். அவர்கள் நம்மளுடைய அன்பை பார்த்து அவர்கள் தன்னை திருத்திக் கொள்வார்கள். அதுதான் உண்மை. அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சேன். அதுதான் இங்கே நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.